வணக்கம் நண்பர்களே. நாடு முழுக்க மாணவர்கள் இந்த நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம நேத்தே விரிவா அதை பத்தி ஒரு வீடியோ பார்த்திருப்போம். பல்வேறு மாநிலங்களில் இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டம்ங்கிறது வலுப்பெற ஆரம்பிச்சிருக்கு. உண்மையில நீட்டுக்கு எதிரான போராட்டத்தின் தாயகம் அப்படின்னு சொன்னா அது தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் ஆரம்பத்திலிருந்து நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கிறது. மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த போதே நீட்டை எதிர்த்து நீட்டிலிருந்து விலக்கு பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. இப்போதும் கூட நீட் தேவைப்படுவதும் வச்சுக்கோங்க, எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு விலக்கு கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே நீட் தேவையில்லைங்கிறது பொதுவான நிலைப்பாடு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை, நீங்கள் யாருக்கு வேணா வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலைப்பாடு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிலைப்பாட்டில் தான் தமிழ்நாடு அரசு இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் ஒன்றிய அரசு செவி சாய்க்கல. ஆனால் இன்று ஆரம்பத்திலிருந்து நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருந்த தமிழ்நாடு இன்னைக்கு அமைதியா இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவும் நீட்டுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்கு. காரணம் இங்கே நடந்திருக்கிற ஆட்சி மாற்றம். இதுவே இப்போது இங்கு ஏதாவது ஒரு திராவிட கட்சியின் ஆட்சி நடந்திருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நான் திமுக அதிமுக அப்படின்னு நான் எந்த கட்சிக்கும் அட்வொகேட் பண்ணல. ஆனா ஏதாவது ஒரு திராவிட கட்சி, அது திமுகவா இருக்கலாம் அதிமுகவா இருக்கலாம், அது நடந்திருந்தா இங்கும் இந்த போராட்ட களம் அனல் அனல் விட்டு எரிஞ்சிருக்கும். இங்கும் ரொம்ப லைவா நடந்திருக்கு எல்லாமே. ஆனால் ஒன்றிய அரசு என்ன விரும்புச்சு? எதுக்கெடுத்தாலும் சொரணை, எதுக்கெடுத்தாலும் மான மரியாதை, எதுக்கெடுத்தாலும் தன்மானம் சுயமரியாதைன்னு பேசுறவன் யாரு? தமிழ்நாட்டுக்காரன் தானே. அவனை முதல்ல ஆப் பண்ணும். அங்கிருந்து ஒரு முணுப்பு கூட இல்லாம பார்த்துக்கணும். இதுதான் ஒன்றிய அரசுடைய ஒரே அஜெண்டாவா இருந்தது. அது வெற்றிகரமா நிறைவேறிச்சு. பாருங்க, நாடு முழுக்க பேசுறாங்க, தமிழ்நாடு மட்டும் அமைதியா இருக்கு. தமிழ்நாட்டில் எதை பத்தி பேசுறாங்கன்னா, ஜனநாயகம் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. ஜனநாயக திருவிழா இல்ல, அது தேர்தல், அது முடிஞ்சு போச்சு. இப்ப ஜனநாயகம் திருவிழா நடக்குதான். இந்த சோகால்டு இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு முட்டா கூட்டம் ஒன்று இருக்கு. அந்த முட்டாள் கூட்டம் தொடர்ச்சியாக ஜனநாயகன் திருவிழா இங்க களை கட்டி இருக்கு. இந்த என்டையர் தமிழ்நாடு ஜனநாயகன் ஃபீவர்ல அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியாங்க, ஜனநாயகன் ஃபீவர்ல மாட்டிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு சித்தரிக்கிறதுல அவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க. பத்திரிகையாளர்கள்ன்ற போர்வையில இந்த தமிழ்நாட்டை மழுங்கடிக்கிற, இங்கு எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை, மக்களுக்கு இங்க எந்த விதமான உணர்வும் கிடையாது, அவங்க பொழுது போகணும், சினிமா பார்க்கணும், விஜயை கியூட்டான சிஎம்னு கொண்டாடணும், அப்படி அவங்களுடைய மனநிலை மாறி போச்சு. இங்க யாருக்கும் அந்த சூடு சொரணையே கிடையாது அப்படின்னு சித்தரிக்கிறதுல ரொம்ப குறியா இருக்காங்க. அதனுடைய விளைவு நீங்க இந்த சோகால்டு இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்டோடைய சமூக வலைதள பக்கங்களை பாருங்க, அவங்க எழுதுற ஆர்டிக்கல் பாருங்க, அவங்க தொடர்பான பத்திரிகைகள்ல அவங்க வெளியிடுகிற செய்திகளை பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகங்கிறது தான் இன்னைக்கு தலையாய பிரச்சனை. தமிழ்நாட்டு மக்கள் அடுத்த வேற சோத்துக்கு இல்லைன்னா கூட கவலைப்பட மாட்டாங்க. ஜனநாயகம் டிக்கெட் கிடைச்சா போதுன்ற மனநிலையில தான் இருக்காங்க அப்படின்னு கட்டமைக்கிற வேலையில இருக்காங்க. அப்படித்தான் இருக்காங்களான்னு கேட்டா நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனா அந்த மாதிரி ஒரு தோட்டத்தை கட்டமைக்கிற வேலையில இந்த மாதிரியான ஒரு துரோகிகள், இன துரோகிகள், அல்லது இங்க இருந்து இந்த மண்ணுல வாழ்ந்து இங்கே சாப்பிட்டு இங்க எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு எதிராக நினைக்கிற அந்த துரோகிகள் இருக்காங்களே, அவர்கள் நினைப்பு இப்படித்தான் இருக்கு. அவருடைய விளைவு என்னன்னா, நீங்க மீடியாவா இருக்கட்டும், சோசியல் மீடியாவா இருக்கட்டும், எல்லாத்திலுமே ஏதோ இந்த ஜனநாயகம் தான் இன்னைக்கு தலையாய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்க சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயகம் டிக்கெட் விற்பனை, எங்க பார்த்தாலும் ஜனநாயகம் டிக்கெட்டுக்கு அடிச்சுக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு டிமாண்டு கிரியேட் ஆயிடுச்சு. எல்லா தேட்டர்லையும் ஜனநாயகம் தான். இப்படி ஒரு தோற்றத்தை அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. உண்மையில அதான் நடக்குதா, அப்படித்தான் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன், அதில் பாருங்க அப்புறமா.
அதுல முதல் 5 நாள் இந்த நாளைக்கு படம் ரிலீஸ் 23 ரிலீஸ், 23, 24, 25, 26 இந்த 4 நாட்கள் மட்டும் பல திரையரங்குகள்ல ஓரளவு டிக்கெட் வித்திருக்கு, பல அரங்குகள் காலியாக தான் இருக்கு, சண்டே கூட காலியா இருக்கு. இந்த காட்சிகள் இந்த மாதிரி நிலை வந்து சண்டே வரைக்கும். திங்கட்கிழமையிலிருந்து பாத்தீங்கன்னா 4 அல்லது 5 மல்டிபிளெக்ஸ்ல மட்டும்தான் இந்த படம் இருக்கு. வேற எந்த மல்டிபிளெக்ஸ்லயும் படம் இருக்கா இல்லையானே காட்டல அவங்க. அவ்வளவு ஏன், இப்ப நாளைக்கு வந்து 70 காட்சிகள் கிட்டத்தட்ட மாயாஜால போட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து அங்க போட்ட உண்மையிலே போட்டது 53 ஷோ தான் போட்டிருந்தாங்க. இந்த 53 ஷோ போட்டா அப்புறம் அண்ணனுடைய புகழுக்கு வந்து அது பெரிய டரியல் ஆயிடாதா? என்னடா அது, சும்மா சாதாரணமா வந்து சிவகார்த்தியன் படத்தையே 90 காட்சி போடுறாங்க, உங்க நொன்ன காட்சி வேற 53 ஷோ தான் போடுறாங்களே அப்படின்னு கிண்டல் அடிப்பாங்கல்ல. அதுக்காக தம் கட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி இப்போ 70 காட்சிகளுக்கு கொண்டு போயிருக்காங்க மாயாஜால்ல. நாளைக்கு 70 காட்சி, நாளான்னைக்கும் அடுத்த நாளெல்லாம் வந்து ஒரு 50 காட்சிக்கும் கீழே குறைஞ்சிருக்காது. அதுல எல்லாம் டிக்கெட் தாராளமா கிடைக்குது, நீங்க எப்படா போய் ஆன் ஸ்பாட்டை கூட வாங்கிக்கலாம். சரி, அப்புறம் திங்கக்கிழமை அந்த தியேட்டர்ல ஜனநாயகன் படம் இருக்கா இல்லையான்னா ஆஸ் பர் ஷெட்யூல் இல்லை. எப்போ 4 நாட்கள் கழித்து 5வது நாள் மாயாஜால படம் இல்லை. நான் இல்லைன்னு இப்போ என்ன முடிவுக்கு வந்துடல, இப்பத்தி நிலவரப்படி இல்லை. மேபி சிஎம் படமாச்சே, அது இல்லாம போனா எப்படி, கௌரவ குறைச்சல முடி கிரீடு கீழே இறங்கிடாதா, அதனால வந்து ஒரு 10 ஷோவாவது போடுங்க அப்படின்னு சொல்லி போட வைக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் இந்த படத்தினுடைய லட்சணம் என்னன்னா 4 நாளைக்கு பிறகு போனியாகாத படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தியேட்டர்காரனும் கணிச்சு வச்சிருக்கான். காரணம், இந்த படம் ஏற்கனவே பல பேர் பார்த்து காரி துப்பிட்டாங்க. இதுக்கு மேல பார்க்க ஒண்ணுமே இல்லடா, திரும்ப போய் உக்காந்துனாக்க முன்னணியே கடிச்சு ரத்தம் வந்துருண்டா, போகாதடா அப்படிங்கிறான். எல்லாருக்குமே ரிசல்ட் தெரியும். அந்த படத்தை போய் இன்னொரு அடி பாக்குறதா அப்படிங்கிற நினைப்பு பலருக்கு இருக்கு. ஆனா குப்புற விழுந்தாலுமே சில மண் ஓட்டலன்னு காட்டணும்ல, அதானே வந்து இப்ப முக்கியமானது. அதனால வந்து இந்த படம் ஏற்கனவே ரிலீஸ் ஆகியிருந்து இப்ப ரீரிலீஸ் அப்படின்னாலும் கூட இதை பார்க்க கூட்டம் அலையும் போது மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இதுல பாருங்க, தொலைக்காட்சி செய்தி சேனல்கள்ல மெரினா கடற்கரையில பெரிய டிஜிட்டல் திரை வச்சிருக்காங்களாம். எதுக்கு? நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கிறதுக்கா? இந்த நொன்னம் படத்தோட விளம்பரத்தை பார்க்கறதுக்கு, ஜனநாயகன் படத்தோட விளம்பரத்தை காட்டுறதுக்கு மெரினா பீச்சில் மிகப்பெரிய டிஜிட்டல் ஸ்கிரீன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செய்தியா ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க. அங்கு போன ஒரு கொஞ்சம் தற்கூரிகள் வந்து அதை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஃபயர் விடுற காட்சிகள் எல்லாம் படமாக்கி அதை செய்திகளை பரப்புறாங்க. எந்த நிலைமைக்கு போயிருக்காங்க பாருங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சோத்தால் அடிச்ச பிண்டங்கவங்க. இவங்க சினிமா தவிர அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சினிமாவுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, மானம் மரியாதை சூடு சொரண எல்லாத்தையும் விட்டுட்டு எவ்வளவு வேணா கேவலப்பட்டு நிற்பாங்க சினிமாவுக்காக அப்படின்னு காட்டுறதுக்காகவே தொடர்ச்சியாக இந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த படம் உண்மையில திரையரங்குகள்ல இந்த படத்தினுடைய லட்சணம் என்னன்னா 4 நாட்களுக்கு பிறகு சீந்த ஆள் இல்லாத படமாக இந்த ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரீ புக்கிங்ன்றது காட்சி தருது. நம்ம இந்த படத்துக்கு புக்கிங் எப்படி இருக்குன்றத நம்ம போட்டிருந்தோம். நண்பர்களே, நீங்க நான் என்னோட வீடியோவை நீங்க திரும்ப கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு வாட்டி கேட்டுப்பீங்க. கேட்டிருந்தீங்கன்னா இந்த ஃபேக்டை மட்டும் செக் பண்ணுங்க. எதோ இருந்தாலும் உண்மையை செக் பண்ணா தானே சரியானது. இந்த ஃபேக்டை ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா நீங்க தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து குறிப்பிடுங்க. அது லோக்கல் புக்கிங்கா இருக்கட்டும். இங்க தமிழ்நாட்டில் 1000 தேட்டரை வந்து புக் பண்ணி முதலமைச்சரோட படம் கண்டிப்பா ஓட்டியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி ஒரு திரையரங்க உரிமையாளர் சொன்னாரு. அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, சிஎம் படம் பார்த்துக்கணும், நீ வந்து காலி தேட்டரோட எல்லாம் ஓட்டக்கூடாது, தேட்டர் ஃபுல்லா இருக்கிற மாதிரி காமிக்கணும் எப்பயும். அப்புறமா வந்து உன்னோட தேட்டர் தொடர்ந்து ஓடணுமா வேணாமன்றது ஓ விருப்பம் அப்படின்னு ஓப்பனா சொல்லி இருக்காங்க. அதனுடைய விளைவு வந்து அவர் எடுப்பிலே 4 நாளைக்கு என்ன டிக்கெட்டை புக் பண்ணிட்டாரு. தியேட்டர்ல புக் பண்ணிட்டாருன்னா டிக்கெட் இல்லை, வித்து தீர்ந்து போச்சு. எங்க இருக்கு டிக்கெட் எல்லாம்? அப்படியே 10 ரூபாய் இருக்கு சார் பாக்ஸ் சர்வீஸ்ல, வாங்க சார் எப்போ வந்தாலும் கொடுக்குறேன். இந்த ஒரு மிரட்டலை வந்து அவங்க பல திரையரங்குகளுக்கும் விட்டுருக்காங்க. அதனுடைய விளைவு
1000 திரையரங்குகள் இந்த படத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. சென்னையில மட்டும்தான் வித்து தீர்ந்துருச்சு, டிக்கெட் இல்லை, முதல் நாளைக்கு டிக்கெட் இல்லைன்ற சீன் எல்லாம். ஆனா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா நூக்கன் கார்னர் இருக்கிற கிராமப்புற பகுதியிலெல்லாம் தியேட்டர் காத்து வாங்குது. முதல் நாளைக்கு மட்டும் எப்படியோ தட்டு தடுமாறி தற்கொலைகளை தேர்த்திக்கலாம், அடுத்த காட்சி என்ன பண்றது அப்படின்னு வந்து அல்லாடுறாங்க. இந்த நிலையை மறைப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் பூரா இந்த படத்துக்காக ஆவலாக காத்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்குற வேலைகள் வந்து இறங்கியிருக்காங்க. எல்லாவற்றையுமே வந்து அவங்க செய்திகளால், பொய் செய்திகளால் வந்து எல்லாத்தையுமே நம்மளால கவர் பண்ண முடியும் அப்படின்னு நம்புறாங்க. இது மிகப்பெரிய ஆபத்து. நம்ம இதை காமெடியா நினைச்சுக்கிறோம் அல்லது இது கிண்டலா எடுத்துட்டு கடந்து போறோம். நண்பர்களே, இது அப்படிப்பட்ட விஷயமே இல்லை. மிக மிக ஆபத்தான, மிக மிக விஷமத்தனமான ஒரு சமாச்சாரம் இது. இந்த மாதிரியான ஒரு போக்கை எல்லாம் நம்ம அனுமதிக்கிறதுங்கிறது நாளைய நம்ம மாநிலத்துக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தாக, எவ்வளோ பெரிய ஒரு வெட்கக்கேட முடியுங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த ஜனநாயகன் திரைப்படம்ங்கிறது, இவர் வந்து அரசு அலுவலகங்களில் லஞ்சத்தை ஒழிச்சிட்டார். ஒரு ஆஃபீஸுக்கு போனீங்கன்னா உங்களை மரியாதையை கூப்பிட்டு உட்கார வச்சு நொட்டுவாங்க. அப்படியெல்லாம் வந்து இவர் மேடை போட்டு வாய்க்கிலேயே பேசுகிறாருல்ல. இந்த படத்துக்கு, ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் விற்பனை எப்படி இருக்குது அப்படின்னா, தியேட்டர்களில் டிக்கெட் கொடுக்குற கவுண்டரில் 150 ரூபாய் டிக்கெட்டை 1000 ரூபான்னு விற்கிறாங்க. கவுண்டருக்கு வெளியே அதே டிக்கெட்டை 1500 2000 ரூபான்னு விற்கிறாங்க. விற்கிறதெல்லாம் யாரும் வெளியால் கிடையாது, இந்த தாவேகா அப்படிங்கிற கட்சியை சார்ந்த நிர்வாகிகள். அவங்க தான் இந்த டிக்கெட் விற்பனையில் படு பிஸியாக இருக்காங்க. முன்னாள் நிர்வாகிகள் எல்லாம் இப்போ அமைச்சராகவும் எம்எல்ஏவும் மாறிட்டாங்க. எது பிளாக்ல டிக்கெட் விற்றுவங்கெல்லாம் இப்போ அந்த மாதிரி வந்துட்டாங்க. இப்போ புதுசாக அடுத்த தலைமுறை உருவாகுது, ஜனநாயகன்ல உருவாகுது பிளாக்ல டிக்கெட் விற்கிற அடுத்த தலைமுறை. அவர்கள் வந்து இவ்வளவு பெரிய தொகைக்கு இந்த டிக்கெட்டை வந்து விற்கிறாங்க. இந்த படத்தை வந்து 3 மணி நேரம் 6 நிமிஷம் அந்த படம் ஓடக்கூடிய படம். அந்த 6 நிமிஷம் உட்கார முடியாதுங்கிறதா படத்தோட உண்மையான ரிப்போர்ட். இது 3 மணி 6 நிமிஷம் படங்க. மொத்தமே 6 நிமிஷம் சேர்ந்தாப்புல உட்காந்து படம் பார்க்க முடியாதுன்றது ரிப்போர்ட். ஆனா இந்த 3 மணி நேரம் 6 நிமிஷம் படத்துக்கு டிக்கெட்டை எவ்வளவு விற்கிறாங்க? 3000 ரூபாய் வரைக்கும் விற்கிறாங்க. 100 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபாய் டிக்கெட்டை 1000, 1500, 2000, 2500, 3000 வரைக்கும் வந்து இவர்கள் பிளாக் டிக்கெட் விற்கிறாங்க. கள்ளச்சந்தையில் ஊழல் பண்றாங்க. இதையெல்லாம் வந்து ஆளுகிற பொறுப்பில் இருக்கிற விஜய் வந்து சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆஹா, நம்ம படத்துக்கு என்ன டிமாண்ட், என்ன மாதிரி ஜனங்க வந்து பார்க்குறாங்க. இது எதுக்கு? முதல் நாளைக்கு, அவ்வளோதான். முதல் நாள், எல்லா நாளைக்கும் இதுன்னு நான் சொல்ல, முதல் நாளில் முதல் காட்சிக்கு மட்டும். அடுத்தடுத்த காட்சிகளுக்கு ஆளை பிடிக்கிறதுக்கு அவங்க தேடுறாங்க, ஆள் கிடைக்க மாட்டேன்றான். ஸோ இப்படி கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனைங்கிறது அமோகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி வந்து இவர் இந்த விஜயனுடைய சாதனைகள், விஜயனுடைய சினிமா சாதனைகள் சொல்லிக்கிறது எதுவுமே இல்லை. நத்திங் ஆர்கானிக். எதுவுமே வந்து ஒரிஜினலா உண்மையாக நடந்த சாதனைகள் எதுவும் கிடையாது. எல்லாத்தையுமே வந்து ஃபேப்ரிகேட் பண்ணணும், எல்லாத்தையும் பொய்யா ஜோடிக்கணும், மேனிப்புலேட் பண்ணி தான் விடணும். அதற்கான வேலைகள் மிக தீவிரமா வந்து இந்த படத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு. நாளை முதல் நீங்க அதை பார்க்கலாம். நாளைக்கு வந்து இப்போ கூலி படத்துக்கு 151 கோடி பிளஸ், அதுதான் படத்தினுடைய முதல் நாள் வசூல் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. 151 பிளஸ்ன்றது என்ன, 151 கோடிங்கிறது அவங்களுக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அன்னைக்கு, அந்த தகவல் வெளியாகும் போது. ஆனா அதன் பிறகு வந்து கூடுதலாக 12 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த படத்துக்கு முதல் நாள் வசூல் இருந்தது. ஆக 160 கோடிக்கு மேல அந்த படத்துக்கான வசூல். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவர்கள் கூலியை மிஞ்சிச்சு வசூல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போஸ்டர் அடிப்பாங்க. ஏன்னா இப்ப நியாயமா என்ன பண்ணணும், உங்க படம் தானே இப்போ அதிகமா வசூல். நீங்க தானே வந்து லியோ இது வரைக்கும் இந்தியாவில் எந்த படமும் பண்ணாத, ஷாருக் கான் படம் கூட பண்ணாத மிகப்பெரிய வசூல் நீங்க தானே கிளைம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ அடுத்து உங்க படம் வரும்போது உங்க படத்தை நீங்க மிஞ்சணும். எதுக்கு நீங்க ரஜினி படத்தை தேடுறீங்க? அதுக்கு அடுத்த கோட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் கூட வந்து மிகப்பெரிய வசூல், நீங்க தான் படம் சுட்டீங்க. அதுக்கப்புறமா இப்ப திரும்ப இந்த படத்துக்கு வந்து அடுத்து ஏன் ஒரு ரஜினி படத்தை தேடுறீங்க? ஏன்னா எதுவுமே உண்மை இல்லை. உண்மையில நடந்திருந்தா வேற வந்து அதை கம்பேர் பண்ண முடியும். நடக்காத ஒண்ணு கற்பனையில எவ்வளவு வாட்டி, ஒரு வாட்டி பொய்யா சொல்லலாம்.
அடுத்த வாட்டியே வந்து இந்த பொய்யோட கம்பேர் பண்ண முடியாது, நிஜமா நடந்ததோட தானே கம்பேர் பண்ணோம். அதனால அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து இப்போ இந்த பயலுங்க தயாராகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பொய்யான செய்திகளை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஜனநாயகனுடைய ப்ரீ சேல்ஸ் அப்படிங்கிறது படு மட்டமா இருக்கு உலகம் முழுக்க. தமிழ்நாட்டில் மட்டும் முதல் நாளுக்கான டிக்கெட்டுகளை இவங்களே வந்து பதுக்கி வைத்திருந்து கடைசி நேரத்தில் ரிலீஸ் பண்ணி திரையரங்குகள் மொத்தமாக நிரம்பி வழிந்ததாக ஒரு காட்சி வந்து அவங்க உருவாக்குறாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நியாயமாக இந்த படத்தினுடைய முதல் நாள் வசூலுங்கிறது நியாய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 35-40 கோடியை தொட்டாலே வந்து பெரிய சாதனை. எது உலகம் முழுக்க நான் சொல்றது, உலகம் முழுக்க இந்த முதல் நாள் வசூலுங்கிறது இந்த ரேஞ்சை தொட்டாலே வந்து மிகப்பெரிய சாதனை. ஏன்னா வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் இந்த படத்துக்கான புக்கிங்ன்றது அப்படித்தான் படு மட்டமா இருக்கு. ஸோ இந்த படத்தை வந்து அவங்க 100 கோடிக்கு மேல வசூல், 150 கோடி வசூல்லாம் வந்து சொல்லுகிற போது விஜயனுடைய பொய்களின் பிரம்மாண்டத்தை நீங்க உணர்ந்து கொள்ளலாம். எப்படி பொய்களால் ஒரு ஆட்சிக்கு அவரால் வர முடிஞ்சதோ அதே போல இந்த பொய்களால் வந்து தான் திரைத்துறையில் இதுவரை எட்டாத ஒரு உச்சத்தை தொட்டு விட்டதாக ஒரு கணக்கு காட்டுறதுக்கான வேலையை தான் வந்து அவங்க இந்த ஜனநாயகன் படத்தின் மூலம் செய்கிறாங்க. நியாயமா இந்த படத்தெல்லாம் வந்து ரிலீஸை பண்ணக்கூடாது. அது அவ்வளோ பெரிய அவமானம். இது நீ ரிலீஸ் ஆன பிறகு வந்து அதை உணர்வாங்க, ஒவ்வொரு தேட்டருக்காரனும் உணர்வான், என்னடா இப்படி ஒரு படத்தை நம்ம தேட்டரில் போட்டோமேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு படத்தை ஏற்கனவே அவங்களே லீக் பண்ணிட்டாங்க, ஜனங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. அவங்களுடைய அபிஷியல் ரெக்கார்டு படி 20 லட்சம் பேர், அன்அபிஷியல் ரெக்கார்டு படி 50 லட்சம் பேர் இந்த படத்தை பார்த்துட்டாங்க. அப்படி பார்த்த ஒரு படத்தை மீண்டும் நீங்க ரீரிலீஸ் பண்றீங்க. அப்படி ரீரிலீஸ் பண்ணுகிற போது அதை வச்சுக்கிட்டு வந்து புதுசா ரெக்கார்டு நாங்கள் கிரியேட் பண்றோம் அப்படின்னு காட்டுறதுங்கிறது ஒரு ஒரு ஈனத்தனமான வேலை. சினிமாவில் அதை வந்து தொடர்ச்சியாக 30 ஆண்டுகளுக்கு மேல விஜய் என்கோ செஞ்சுட்டு வந்துதான் சினிமாவை ஒரு ஒரு வழி பண்ணாங்க. திரைத்துறையில் யார் சொல்றதையும் நம்ப முடியாத சூழல் உருவானது எப்போ இருந்துன்னா விஜய் படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் வர ஆரம்பிச்ச பிறகுதான். யார் சொல்றதையுமே நம்ப முடியாது. தியேட்டர்காரன் சொன்னாலும் அடிச்சு விடுவான்டா, டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னா அது விஜய்க்கு வேண்டப்பட்டவனாப்பான், சரி வேற டிராக்கர் சொன்னா இவங்கெல்லாம் விஜய் கிட்ட காசு வாங்குற பயிருங்க இவங்க. இதுதாங்க ஆக்சுவலா வந்து டாக்கு இப்படித்தான் இருக்கு. விஜய் தொடர்பான படங்களுக்கு யாராவது பாக்ஸ் ஆஃபீஸ் டீட்டெயில் சொன்னாங்கன்னா அவங்கள எந்த ரகத்துல சேர்க்கிறாங்க, நான் இப்ப சொன்ன அந்த ரகத்துல தான் சேர்க்கிறாங்க. இப்படி ஒரு நிலையை உருவாக்குனது யாரு? விஜய் தான். அதுக்கு முன்ன வரைக்கும் அது கிடையாது. அது கமல் படம், ரஜினி படம் அல்லது மற்ற நடிகர்கள் யார் படமா இருந்தாலும் ஒரு ஃபிகர், அபிஷியல் ஃபிகரை ப்ரொடியூசர் சொன்னா மறுபேச்சு கேட்காம மறுபேச்சே பேச மாட்டாங்க, அது ஒத்துக்குவாங்க. தேட்டர்கார சொன்னா ஆமாடா இருக்குன்னு ஒத்துக்குவாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னா ஒத்துப்பாங்க. ஆனா விஜயினுடைய இந்த படங்களுடைய வசூலை சொல்ல ஆரம்பிச்ச பிறகுதான் அது ப்ரொடியூசரு, தியேட்டருக்கார, நடிகர், டிராக்கர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டரு யார் சொன்னாலுமே நான் நம்ப மாட்டேன், அது அவ்வளவு பொய் அப்படிங்கிற ஒரு நிலை உருவானது விஜய் படங்களுடைய அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்ச பிறகுதான். ஸோ இந்த படம் வந்து அதில் கடைசியாக இருக்கட்டும். இதுக்கப்புறமா இப்படி ஒரு கேடுகட்ட நிலை தமிழ் சினிமாவுக்கு வரக்கூடாது. உண்மையான தகவல்கள் மட்டும் வரணும். உண்மையான பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட், அது 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருந்தா கூட உண்மை வரணும். அதில் தான் பெருமை. மேய்க்கிறது எருமை இதனடா பெருமை அப்படின்னு கேட்பாங்களா, அது போல சொல்றது பொய்யா மொத்தமும் வடை சொல்றது மொத்தமா, அதில் என்னது பெருமை? உண்மையே சொல்லுங்க. உண்மையே சொல்லி அது தோத்து போச்சுன்னா கூட பரவாயில்ல, உண்மை அதுல உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் ஒரு வகையில் ஒரு சின்ன ரிலீஃப் என்னன்னா, இனிமேட்டு வந்து இப்படி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு நடிகருடைய படம் தமிழ் சினிமாவில் வராது அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரு சின்ன ஆறுதல், அவ்வளோதான்.